வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேல் என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ அந்த சேல் என்ட்ரி வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது அதுல வந்து பேங்க் டீடைல்ஸ் வந்து வரும். அது எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே டிஃபால்ட்டா வந்து நம்ம ஒரு பேங்க் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேங்க் டீடைல்ஸ் மட்டும் டிஃபால்ட்டா எப்படி பிரிண்ட்ல கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு நிறைய சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சேல் என்ட்ரி. கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவியூ செக் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நமக்கு ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து பேங்க் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து நான் ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதே வேணா ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா, இங்க நம்ம கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நேம் அப்படின்னு இருக்கும். நீங்க இங்க வந்து செலக்ட் பண்ணியும் பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேங்க் நம்ம வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பேங்க் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரே ஒரு பேங்க் தான் நம்ம யூஸ் பண்றோம். சேல் இன்வாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாவே அந்த பேங்கோட நேம் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி வைக்க முடியும். ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுங்க. இதுல ஆல்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இங்க வவுச்சர் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பிரிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க வந்து நீங்க டிஃபால்ட்டா ஒரு பேங்க் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறத நான் டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சேல் என்ட்ரி செக் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், ரிவ்யூ. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்னா டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்வாய்ஸ்ல வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.